வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. சூப்பரான ஸ்வீட் செஞ்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சூப்பரான உடனடி ஸ்வீட் செய்ய போகிறோம். கோதுமை மாவு வச்சு தான். பிள்ளைங்க லீவில் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு சாயங்கால நேரத்தில் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். நெய் லேசாக சூடானதும் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தான் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். கம்மியான தீயிலே இருக்கட்டும். மாவை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நெய் எண்ணெயில் சேர்ந்து நல்லா வறுத்து வரட்டும். மாவு நல்லா வறுத்தாச்சு. சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டாச்சு. தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாத நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுருண்டு நல்லா வர்றதுக்காங்க. இனிப்பு செஞ்சால் சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மாதிரி ஒட்டக்கூடாது. நம்ம சைட்னோன்னா சுருண்டு வரணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கூட சேர்க்கலாம். சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை எடுத்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு கேக் மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே போட்டு ஸ்பூன் போட்டு பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு லீவு நல்லா சட்டுன்னு செஞ்சு கொடுங்க. சூப்பரான ஸ்வீட் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிட்டேன். இந்த சமையலை செய்து காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல. நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.